இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து இந்த ஒரு கூட்டத்தில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இந்த கூட்டத்தில் வந்து நிறைய விஷயம் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டேஜை மாநாடை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த ரேம்ப் வாக் வந்தது இதெல்லாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நடிகர் விஜய் வந்து அரசியல்வாதி விஜயா பார்க்கப்படுவாரா சார்? நேராக டேரிங்காக அடிக்கிறாரு, பேரை சொல்லி அடிக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, இந்த இதில் வந்து சில தலைவர்கள் பேரை சொல்லாது நான் சொல்லுவேன், சொல்லாமல் பயப்படலாம் இல்லை, தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பெரிய அளவுக்கு இடி மின்னல் மழையாக பொழிஞ்சு தள்ளிட்டார். உண்மையிலே சொல்கிறேன், இந்த அளவுக்கு இவர் பேசுவார்னு நான்லாம் எதிர்பார்க்கல. தன்னுடைய எதிரி யாருன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். பிளவுவாத சக்திகள், ரெண்டாவது திராவிட மாடல்னு வச்சுக்கிட்டு ஊழல் முறைகேடு இந்த மாதிரி இருக்கிற கட்சியை வந்து நான் என்னுடைய கொள்கை எதிரியாக பார்க்குறேன். இது ரெண்டு தான் என்னுடைய பிரதான எதிரின்றதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. சரி, இது இப்படியே போவார். அரசியலில் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தா கூட்டணி அரசியல் பற்றி அது முடிச்சுட்டு இருங்க ஒரு விஷயம், இது ஒரு பெரிய பாம் மாதிரி. இது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது வந்து ஒரு குட் மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து நான் தனித்து நிற்கிறேன் அப்படின்னு வந்தாலும் இந்த எலெக்ஷனில் பார்த்தா ஒரு 10-12% தான் வாங்க முடியும். புதுசாக தேர்தலை சந்திக்கிறாங்க ரெண்டு பெரிய கட்சிகள். கூட்டணி பலத்தோடு இறங்கும்போது இவங்க நசுங்கிடுவாங்க. நடுவில் இவங்களோட என்டிகே கூட சேர்றதில்ல. இவருக்கு சில சிக்கல்லாம் இருக்குது. இப்போ இவர் வந்து வர்றாரு, இவர் ஆட்சி பிடிக்க வர்றாரு. இப்போ இல்லைனாலும் அடுத்த எலெக்ஷனில் நின்னார்னா பிடிப்பார் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஒன்று ஏடிஎம் கூட காங்கிரஸோ விசிகேவோ போகிறாங்க வச்சுக்கோங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடக்குமே தவிர சீட்டுகள் பார்த்து தான் கொடுக்க போகிறோம். ஆட்சியில் பங்குலான்றதெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம்னு. ஒரு வேளை சூழ்நிலை மாறினா அதெல்லாம் வரும். ஆனால் அவங்க எப்போவுமே அந்த இதோட தான் மெஜாரிட்டி வாங்குறதுல தான் நிற்பாங்க. ஆனால் விஜய் சொல்கிறது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, எல்லாம் சேர்ந்து நிற்கலான்னா ஒரு மாற்றம், மக்களுடைய அந்த மாற்றத்தை நோக்கி கூட்டணி கட்சிகளும் நகர்ந்தாங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் 2027 கூட நடக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டே டு டே அரசியல்னு ஒன்று இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் வந்துட்டீங்க, நாளைக்கு கம்முன்னு இதோட விட்டுட்டு அப்படியே கம்முன்னு இருந்துடுறது. ஒரு மாதம் பொறுத்து ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் நடக்காது. அதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த டே டு டே அரசியல் தான் மக்களையும் அந்த தலைவனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இடம். இப்போ அவர் சொல்கிறார்ல, என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இதுக்கப்புறம் விட மாட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே இது இவரும் திருப்பி அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். தைரியமான ஒரு கட்ஸு உள்ள ஒரு அரசியல்வாதி நிரூபிக்கணும். விஜயகாந்த் எப்படி நிரூபித்தார்? நீங்கள் ட்ரெய்லர் நல்லா கொண்டு வந்துட்டு படத்தில் சொதப்பிட்டிங்கன்னா ஒன்றும் இதாகாது. அப்போது நீங்கள் இது ட்ரெய்லர் கிடையாது, இன்னிலேருந்தே மெயின் பிக்சர் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி வேகமாக இறங்கினாருன்னா இது உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில் பேசுகிறதுன்றது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு அரசியல்வாதிக்கு. அவர் சொல்கிறாரு, சடங்குபூர்வமாக நான் வந்து அப்படி இருக்க விரும்பலை, இவர்களேன்னு பேச விரும்பலை, எல்லோரும் சமன்னு. அப்போ மேடைக்காக உணர்ச்சி வயப்பட்டாரா, இல்லை தெளிவாக முடிவு பண்ணி இறங்கி அடிக்கிறாரா அப்படின்றத இனி வரும் நாட்களில் பார்க்கலாம். விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த மோடி மஸ்தான் வேலை, எதுக்கு எடுத்தாலும் இவங்க மோடியை ப்ளேம் பண்ணிட்டு இவங்க அதில் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இது விசிலடிச்சாங்க குஞ்சுங்க அப்படின்னு சொல்லியே சொல்கிறாரு. அப்படின்னா அவர் சோஷியல் மீடியாவிலேருந்து டெய்லி பொலிட்டிக்கல் ஹேப்பனிங் எல்லாமே அப்சர்வ் பண்ணுறாரா சார்? அது பாசிசனா நீங்கள் நான் பாயாசமானு கேட்குறாரு. ரெண்டாவது, இந்த கலர் சாயம் பூசுறது, இந்த பி டீமு ஏ டீமு இந்த கதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, அதெல்லாம் நடக்காதுன்றாரு. பல இடங்களில் உங்களுக்கு யார் அட்டாக் பண்ணணுமோ அவங்கள கரெக்டாக அட்டாக் பண்ணுறாரு, தொடுறாரு. அப்போ அவர் எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு தான் வந்திருக்காரு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவர் எழுதி வச்சு படிக்கல. சார் வணக்கம் சார். அதாவது தமிழக அரசியலே பரபரப்பாக்கின ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப முக்கியமான திமுக அதிமுகன்ற திராவிட கட்சிகளே வந்து இந்த ஒரு மாநாடை ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாநாட்டில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றது வந்து தமிழக அரசியலில் வந்து ஒரு ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டே இருந்த ஒரு விஷயம். இப்போ ஃபைனலி அந்த ஸ்பீச் நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி சார் பார்க்குறீங்க? இன்றைக்கி அவர் கொடுத்த அந்த 40+ மினிட்ஸ் கொடுத்த அந்த ஸ்பீச்சை எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு 1-2 விஷயத்தை முதல்ல பதிவு பண்ணிடுறேன். நான் தொடர்ச்சியாகவே பல பேட்டிகளில் சொன்னது, அவர் வந்து இந்த இதில் என்ன பேச போகிறான்றதை வச்சு தான் அவருடைய அரசியலை எல்லாருமே நிர்ணயிப்பாங்க. அப்போ மாநாடு வந்து அவர் எல்லோரும் எதிர்பார்க்கறதுனால தெளிவாக அவர் அடிச்சிடணும் அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருந்தேன். இன்னொன்று, மத்திய அரசு மாநில அரசுகளை ஒரு சேர எதிர்ப்புன்றதை அவர் பதிவு பண்ணால் தான் அவருக்கான இது அரசியல் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் சொன்னேன். மூணாவது விஷயம், டே டு டே அரசியலில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தினம் அரசியல். இப்போ இவர் மாதிரி மற்ற நடிகர்கள் மாதிரி இப்போ கமல் மாதிரி எப்போ அவரோட வர்றதுன்றது நல்லா இருக்காதுன்னு 2 விஷயத்துக்கு அவர் அடி நகர்த்திட்டார்.
இது 3வது விஷயத்துக்கு அவர் சொல்லலை. ஆனால் போக போக பார்க்கலாம் என்னன்றத. அந்த கலைஞர் ஒரு இது சொல்லுவார், இடி மின்னல் மழை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு இடி மின்னல் மழையாக பொழிஞ்சு தள்ளிட்டார். உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த அளவுக்கு இவர் பேசுவார்னு நான்லாம் எதிர்பார்க்கல. பேசுவார், ஓரளவு சாஃப்டாக பேசுவார் அப்படின்னு. இந்த அளவுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டார். கிட்டத்தட்ட எல்லா கேள்விக்கும் பதில். அதே மாதிரி கொள்கை பிரகடனம், கொள்கை அறிக்கை, இந்த விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப அதை என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். நாங்கள் எங்களுடைய இதுதான் சொல்லிட்டு வருவாங்க. அரசியல் நடைமுறைன்னு வரும்போது அது எல்லாம் எழுத்தில் இருக்கும், ஏட்டில் இருக்கும், நடைமுறை வேறையாக இருக்கும். திராவிட கட்சிகள் சொல்லாததா? அதனால் இவர் சொல்லியிருக்கிறத வந்து மற்றவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நடிகராக, இளம் நடிகர், அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அதில் இந்த அளவுக்கு டெப்த்தான விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்ற பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு நல்ல ஒரு இதுவாக கொண்டு போயிருக்காருன்னு சொல்லணும். அவர் இதில் என்ன கொள்கை கோட்பாடாக மென்ஷன் பண்ணுறாரோ அதுதான் அவர் அடுத்த கட்ட அரசியலுக்கு வந்து கொண்டு போகும்னு சொல்லி பலராலுமே அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக போச்சு. பட் ஆனால் ஸ்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம், அதாவது அவரோட எதிரிகள் யாருன்றதை ரொம்ப தெளிவாக எடுத்து வச்ச மாதிரி அவரோட ஸ்பீச் இருந்துச்சு. பிளவுவாத அரசியல்னா அப்போ இங்கே நடக்கக்கூடிய அரசியல் என்ன, நம்ம ஆளுகின்றவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றத ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக எடுத்து வச்சாரு அப்படின்னு பலராலுமே பகிர்ந்துட்டு வரப்படுது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது வந்து நேற்று கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன். இவருக்கு வந்து ஒரு சவால் இருக்குது, தைரியமாக எதிர்கொள்ளணும். இவரை ட்ரால் பண்ணுவாங்க, ரொம்ப பிரச்சனைலாம் பண்ணுவாங்க, டிஃபேம் பண்ணுவாங்க. நான் எல்லாத்துக்குமே இன்றைக்கி அடின்னு மரண அடிச்சிட்டார். இந்த ட்ரால் பண்ணுறது, கலர் பூசுறது, சாயம் பூசுறது, இது எல்லாம் நடக்காது, அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். அதே சமயத்தில் யார் எதிரின்றத, அதாவது இந்த மக்களுக்கு என்ன தேவை, ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. திராவிட கட்சிகள் இது கிடையாது. ஆனால் நீங்கள் அரசியல்னு பண்ணும் பொழுது ஆட்சியில் இல்லாத அதிமுகவை விமர்சனம் பண்ண முடியாது. தோழமை கட்சிகளாக இருக்கிற காங்கிரஸு, விசிகா, மற்ற கட்சிகளை நீங்கள் ஒன்றும் இடதுசாரிகள்லாம் விமர்சனம் வைக்கலாம். ஆனால் இது அந்த மேடை இல்லை அப்படின்றத கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டார். அப்போ 2 கட்சிகள் அப்படின்னு அது நேரடியாக சொல்லாமல் தன்னுடைய எதிரி யாருன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். பிளவுவாத சக்திகள் முதல் எதிரி, கொள்கை ரீதியான எதிரி, இது சித்தாந்த எதிரி, 2வது திராவிட மாடல்னு வச்சுக்கிட்டு ஊழல் முறைகேடு இந்த மாதிரி இருக்கிற கட்சியை வந்து நான் என்னுடைய கொள்கை எதிரியாக பார்க்குறேன். இது 2 தான் என்னுடைய பிரதான எதிரின்றதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல் 2த்தையும் நான் சமமாக தான் பார்க்குறேன். இதை வந்து நான் சமதூரத்தில் தான் நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து இதை வெறுக்கலை. அதில் இருக்க நல்ல அம்சங்கள், தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்றது அப்படி அது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு தமிழ் தேசியம், திராவிடம் 2த்தையுமே அவர் சொல்கிறார். நான் ஒரு 2 சமமாக தான் பார்க்குறேன், அதில் இருக்க நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறேன். மதசார்பின்மை அப்படின்னு வரும்பொழுது நான் வந்து அனைவருக்குமான, அனைத்து மத மக்களுக்கான ஒரு இதாக இருக்கிறதா நாங்கள் விரும்புகிறோம். அதே சமயத்தில் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறேன். பெரியார்கிட்ட இருந்த பெண்ணடிமைத்தன எதிர்ப்பு, பகுத்தறிவு, சுயமரியாதை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறோம். அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நான் ஏற்றுக்கல. அதே சமயத்தில் அண்ணா சொன்ன ஒன்றை குலம் ஒருவனே தேவன்றதில் உறுதியாக இருக்கிறோம். கடவுள் மறுப்பு சிந்தனை கொண்டவர்களையும் ஏற்றுக்கொள்கிற மதசார்பின்மை இதை நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு ஒரு பார்ட் சொல்கிறார். சரி, இது இப்படியே போகிற அரசியலில் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தா கூட்டணி அரசியல் பற்றி அது முடிச்சுட்டு இருங்க ஒரு விஷயம், இது ஒரு பெரிய பாம் மாதிரி இது அப்படின்ட்டு நாம் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம். ஆனால் நம்மோடு வர்றவங்களை வந்து நம்ம அரவணைச்சி போகிறதான் நம்ம பழக்கம். அந்த வகையில் நம்மோடு இணைந்து செயல்பட வருகின்ற கட்சிகளை நம்ம அரவணைத்து செல்வோம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றாரு. இந்த கோஷத்தை வச்சது யார்? விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் வச்சுருக்காங்க. செல்வ பிறந்தையும் வந்த புதுசில் பேசினார், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பகிர்வு அப்படின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006 93 எம்எல்ஏ தான் வச்சுருந்தாங்க. ஆனாலும் ஆட்சியில் பங்குலாம் கொடுக்கல, கொடுத்தது கிடையாது. ஒரு தடவை மட்டும் யோசிச்சார் 80 காங்கிரஸ் கூட ஆளுக்கு பாதி பிரித்து கொடுத்துட்டு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு. ஆனால் ஜெயிக்கல, எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு. அதனால் அந்த இது. ஆனால் இதில் இவர் ஓப்பனாக அடிக்கிறார். இது வந்து ஒரு குட் மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து நான் தனித்து நிற்கிறேன் அப்படின்னு வந்தாலும் இந்த எலெக்ஷனில் பார்த்தா ஒரு 10-12% தான் வாங்க முடியும். புதுசாக தேர்தலை சந்திக்கிறாங்க 2 பெரிய கட்சிகள். கூட்டணி பலத்தோடு இறங்கும்போது இவங்க நசுங்கிடுவாங்க நடுவில். இவங்களோட என்டிகே கூட சேர்றதில் இவருக்கு சில சிக்கல்லாம் இருக்குது.
அப்போ அவர் தனியாக தான் நின்று ஆகணும். அப்போ 3-4 அணிகளாக பிரிஞ்சு நிற்கும் போது சிக்கல். இன்னொரு பக்கம் டிஎம்கே கிட்ட கூட்டணி கட்சிகள் பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு இது வரைக்கும் எதிர்முனையில் கதவுகள் திறக்கப்படாமலே இருந்தது. அதிமுகவோட கூட்டணி வைக்கலான்னா அவங்க பாஜகட்டேருந்து இப்போ தான் வந்திருக்காங்க, இவங்களோட எப்படி கூட்டணி எப்படி நம்புறது, இப்படிலாம் ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி திமுகவுடைய தோழமை கட்சிகளுக்கு 2 வாய்ப்புகள், 2 கதவுகள் திறந்துருக்கு. ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று அவரும் அதுதான் சொல்கிறாரு. சார். ஆனால் அதில் அதான் என்னென்னா, இப்போது நீங்கள் சொல்கிறது ஓகே சார். அவர் வந்து நீங்கள் சொன்ன ஆட்சியிலையும் பங்கு அதிகாரியும் பங்குன்றப்போ அவங்கள தான் குறிக்கிறாரு. ஒரு சில பேச்சுவார்த்தைகளும் அடிபட்டுச்சு. காங்கிரஸ் வெளியே வரலான் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் வெளியே வரலான் இருக்காங்க. ரொம்ப நாள் முன்னாடி ஒரு டாக்ஸ் கூட வந்தது, விஜயோட கூட இணைந்து பயணிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு டாக் வந்தது. பட் ஆனால் அதெல்லாம் அந்த டைமில் அதை வந்து நிஜமாக எடுத்துக்க முடியல. இன்றைக்குமே வந்து இவங்க இப்போ தானே சார் உள்ளே வராங்க. அதுக்குள்ளே இவங்களோட இணைஞ்சு அந்த 2 கட்சியுமே ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் சார். எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் அப்போ திமுக வரும்பொழுது 49ல் வரும்பொழுது 60களில் அதெல்லாம் வரும்பொழுதுலாம் நீங்கள் மற்ற இப்போ இடதுசாரி கட்சிகள்லாம் பெரிய கட்சி, சுதந்திரா கட்சி பெரிய கட்சி, எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிக்கும் பொழுது கூட இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய கட்சி, எம்ஜிஆர் கட்சி குழந்தை. நீங்கள் விஜயகாந்த் வரும்பொழுது திமுக அதிமுக பெரிய கட்சிகள், அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது. அதனால் இதெல்லாம் கணக்கில் வராது. எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் மக்கள்கிட்ட யாருக்கு செல்வாக்கு இருக்குது. இன்றைக்கி கூட்டத்தை பார்த்தீங்களா? நீங்கள் மாநாடு தொடங்கின காலையிலேருந்தே கூட்டம் உள்ள 8 லட்சம்னு ரிப்போர்ட் வருது, போலீஸ் ரிப்போர்ட்டு. அப்படின்னா 10 லட்சத்துக்கு மேலே இருக்கும். இன்னொன்று, மாநாடை நோக்கி நெருங்க முடியல. 2 சைடுமே 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு 15 கிலோமீட்டர்கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. ஆமாம், 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இறங்கி நடந்து வர முடியாது. அப்போ மக்கள் அங்கங்கே ஜாம் ஆகி கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பிளாக் ஆகியிருந்தப்போ இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 கிலோமீட்டர் அந்தாண்டா இருக்கவங்களாம் நடக்க முடியல, வண்டியிலேயே உட்காந்து கேட்குறதுலாம். அப்போ இதெல்லாம் கணக்கு போட்டால் நீங்கள் 12 லட்சம் 14 லட்சம் போகும். இது அவர் குறுகிய காலத்தில் அறிவிச்சு மழை பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு ஏதோ ஒரு கொண்டு வந்துட்டார். இதில் அவங்க வந்து புது கட்சி அந்த கட்சியெலாம் கணக்கில். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த கொஞ்சம், என்டிஆர் கட்சி ஆரம்பத்தில் 6 மாதத்தில் ஆட்சி பிடிச்சார். தெலுங்கு தேசம் ஆரம்பித்து 6 மாதத்தில் ஆட்சி பிடிச்சாங்க. அந்த மாதிரி நீங்கள் டைமு மற்ற இதெல்லாம் கணக்கே போட முடியாது. என்ன பேசுகிற அவரே அதானே சொல்கிறாரு. அது இதெல்லாம் வேணாம், நான் என்ன பேசுகிறோம், என்ன மக்களை புரிஞ்சுக்கிறாங்க, அதுதான் முக்கியம்னு. அப்போ அவர் ஊழல் முறைகேடு பிரிவினைவாதம் இது எல்லாம் இதுக்கு 2க்கு எதிரானவர். பெண்களுக்கு உரிமை கொடுப்போம், எளிய மக்களுக்கு பேசுவோம், மக்களுடைய பிரச்சனையை பேசுவோம். முக்கியமாக பனை மரம் இது சம்மந்தமாக நான் ஒரு பனை ஏறும் தொழிலாளிகள் அவங்கள பற்றி பேசுகிறது. நெசவு தொழிலை வந்து துப்புரவு தொழிலாளிகள் வாரத்தில் 2 நாள் அணியணும், கவர்மெண்ட்டே நெசவுக்கான அந்த இதெல்லாம் துணிகளை கொள்முதல் பண்ணுன்ற மாதிரிலாம் ஒரு லெவலில் ரீச் பண்ணுறாங்க. இன்னொன்று, நகர்ப்புற மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கமல்ஹாசன்லாம் அடிபட்டுருவார். இது எல்லாமே சேரும் பொழுது இப்போ இவர் வந்து வர்றாரு, இவர் ஆட்சி பிடிக்க வர்றாரு. இப்போ இல்லைனாலும் அடுத்த எலெக்ஷனில் நின்னார்னா பிடிப்பார் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இங்கே 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று, ஏடிஎம் கூட காங்கிரஸோ விசிகேவோ போகிறாங்க வச்சுக்கோங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடக்குமே தவிர சீட்டுகள் பார்த்து தான் கொடுக்கப்படும். ஆட்சியில் பங்குலான்றதெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம்னு. ஒரு வேளை சூழ்நிலை மாறினா அதெல்லாம் வரும். ஆனால் அவங்க எப்போவுமே அந்த இதோட தான் மெஜாரிட்டி வாங்குறதுல தான் நிற்பாங்க. ஆனால் விஜய் சொல்கிறது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எல்லாம் சேர்ந்து நிற்கலான்னா ஒரு மாற்றம். மக்களுடைய அந்த மாற்றத்தை நோக்கி கூட்டணி கட்சிகளும் நகர்ந்தாங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் 2027 கூட நடக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து இந்த ஒரு கூட்டத்தில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இந்த கூட்டத்தில் வந்து நிறைய விஷயம் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டேஜை மாநாடை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த ரேம்ப் வாக் வந்தது இதெல்லாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நடிகர் விஜய் வந்து அரசியல்வாதி விஜயாக பார்க்கப்படுவாரா சார்? அதான் சொன்னேன்ல, அவர்கிட்ட எல்லா விஷயத்துலையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். என்ன பேசணும், யார் எதிரிகள்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டார். மத்திய மாநில அரசுலாம் எதிர்பண்ணிட்டார். அது ஓப்பனாக அடிச்சிட்டாரு, நேராக டேரிங்காக அடிக்கிறாரு, பேரை சொல்லி அடிக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, இந்த இதில் வந்து சில தலைவர்கள் பேரை சொல்லாது நான் சொல்லுவேன், சொல்லாமல் பயப்படலாம் இல்லை, தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் என்ன தேவைன்றதை நான் சொல்லிட்டேன். நான் எங்களுடைய எதிரி யார் என்ன இதுன்னு சொல்லிட்டேன். க்ளீனாக பிஜேபியும் டிஎம்கேவும் என்னுடைய எதிரிகள் சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே அடிக்கலை, மற்றவங்களெல்லாம் அடிக்கலை, அது ஒரு இது. 3வது, கூட்டணி பற்றி பேசுகிறாரு, கூட்டணிக்கு வாங்கன்னு. இது எல்லாம் ஓகே. டே டு டே அரசியல்னு ஒன்று இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் வந்துட்டீங்க, நாளைக்கு கம்முன்னு இதோட விட்டுட்டு அப்படியே கம்முன்னு இருந்துடுறது. ஒரு மாதம் பொறுத்து ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் நடக்காது. அதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த டே டு டே அரசியல் தான் மக்களையும் அந்த தலைவனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இடம். இப்போ நாளைக்கே நீங்கள் வந்துட்டு ஒரு பிரச்சனை வருதுன்னா பட்டுன்னு கருத்து சொல்லணும். நீங்கள் சொல்லனா புஷி ஆனந்த் சொல்லணும்.
அவர் சொல்லனா வேறு யாராவது நிர்வாகிகள் சொல்லணும், நீங்கள் அறிக்கை விடணும், எங்கேயாவது பேட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி ஏதோ இல்லை பேட்டி கொடுக்கல முடியாது அப்படின்னா வேறு ஏதாவது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மைக்கில் குறிப்பு இல்லாமல் மைக்கை வெளியில் தூக்கிட்டு வந்து அங்கே வச்சுருந்தா கூட ஏதாவது ப்ராம்ப்டர் பார்த்து பேசுகிறான்னு சொல்லலாம், இல்லை சீட்டு பார்த்து கொஞ்சம் படிக்க வேண்டிய விஷயம் மட்டும்தான் படித்தார். மற்றபடி அவர் வெளியில் வந்து கூத்தாடிகள் பற்றி பேசுனது மற்ற விஷயங்கள்லாம் சரளமாக வருது. அப்போ அந்த பிரச்சனை அவருக்கு இல்லைன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ பேட்டி கொடுக்குறதுல அவருக்கு பிரச்சனை வராது. அதே மாதிரி நரேஷன் சொல்லவே தேவையில்ல, எப்பயுமே வந்து அவரோட நரேஷன்றது பயங்கரமாக. அப்போது அவர் டே டு டே அரசியலோட கனெக்ட் ஆகிக்கிட்டே இருந்தால்தான் அவர் வந்து, ஏன்னா எல்லாம் போராட்டம் அறிவிக்கணும்லாம் அவசியம் இல்லை. டே டு டே அரசியல் கனெக்ட் ஆகிக்கிட்டு ட்விட்டரில் மற்றதில் ஆக்டிவாக இருந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாலே, இப்போ அவர் சொல்கிறார்ல என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இதுக்கப்புறம் விட மாட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு. அதே இது இவரும் திருப்பி அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். தைரியமான ஒரு கட்ஸு உள்ள ஒரு அரசியல்வாதி நிரூபிக்கணும். விஜயகாந்த் எப்படி நிரூபித்தார், ஒரே டைமில் பெரிய ஆளுமைகள், அப்போ 2 பேருமே ஜெயலலிதா கருணாநிதி எதிர்த்து அடித்தார்ல, அந்த மாதிரி இவர் இறங்கி அடிக்கணும். அந்த வேலையை இவர் அதை பற்றி அவர் சொல்லலை. நாளையிலேருந்து நான் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, இல்லை இதுக்கப்புறம் அது பண்ணி தானே சார் ஆகணும். இத்தனை நாளாக வந்து நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல, நாங்கள் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலன்னாங்க, மாநாடு நடக்கலைன்னாங்க, கொள்கை கோட்பாடை முன்வைக்கலன்னாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடாதுல்ல சார்? இருக்கக்கூடாது தான். ஆனால் இப்போ கூட ஒரு தலைவர் யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னார், மாநாட்டில் அவர் பேசுகிறது, மாநாட்டில் பொதுவாக பேசுவாங்க, வீரமாக பேசுவாங்க, நடைமுறையில் அவர் எப்படி வராருன்னு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ரவிக்குமார் பேசினார், விசிகே ரவிக்குமார் மாநாட்டில் அவர் பேசுறது ட்ரைலர், சினிமாவுக்கு ட்ரைலர் வர மாதிரி, மெயின் பிக்சர்ன்றது களம், அதில் அவர் எப்படி இருக்கார் பார்ப்போம், அரசியல் தேர்தலெலாம் வந்து தான் மெயின் பிக்சரு எப்படி இருக்காருன்னு பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போன்ற மாதிரி சொன்னார். அப்போது அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்குறது. நீங்கள் ட்ரைலர் நல்லா கொண்டு வந்துட்டு படத்தில் சொதப்பிட்டிங்கன்னா ஒன்றும் இதாகாது. அப்போது நீங்கள் இது ட்ரைலர் கிடையாது, இன்னிலேருந்தே மெயின் பிக்சர் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி வேகமாக இறங்கினாருன்னா, இது உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில் பேசுகிறதுன்றது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு அரசியல்வாதிக்கு. அவர் சொல்கிறாரு, சடங்குபூர்வமாக நான் வந்து அப்படி இருக்க விரும்பலை, அவர்களே இவர்களேன்னு பேச விரும்பலை, எல்லாரும் சமன்னு. அப்போ மேடைக்காக உணர்ச்சி வயப்பட்டாரா, இல்லை தெளிவாக முடிவு பண்ணி இறங்கி அடிக்கிறாரா அப்படின்றத இனி வரும் நாட்களில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு தெளிவாக இறங்கி அடிக்கிறாங்கன்றது தான் சார். இன்னொரு விஷயம், பாலிடிக்ஸ் எப்படி அப்சர்வ் பண்ணுறாரு சார்? ஏன்னா வந்து வழக்கமாக சொல்கிறது என்னன்னா நடிகர்னு சொல்லி, அதில் இன்றைக்கி ரொம்ப அதை ஒரு விஷயமா ரொம்ப ஃபியூரியஸாகவே எடுத்து பேசினார், கூத்தாடியா அந்த மாதிரி. ஏன்னா வழக்கமாக ஒரு விழுந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான், விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்று வந்து நான் ஒரு விஷயம் பார்த்தேன் சார், அந்த தன்னோட எதிரிகள் யாருன்னு சொல்கிறப்போ ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணார். அதாவது திராவிட அரசியல்னு சொல்லி மக்களுக்கு எதிரான அரசியல் பண்ணுறீங்கன்றத நிறுத்தாமல், இந்த மோடி மஸ்தான் வேலை, எதுக்கு எடுத்தாலும் இவங்க மோடியை ப்ளேம் பண்ணிட்டு இவங்க அதில் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ அந்தளவுக்கு டீட்டெயில்டாக இப்போ அப்சர்வ் பண்ணுறாரா? அதுவும் இல்லாமல் அந்த நிறைய விஷயம் இது விசில் அடிச்சாங்க குஞ்சுங்க அப்படின்னு சொல்லியே சொல்கிறாரு. அப்படின்னா அவர் சோஷியல் மீடியாவிலேருந்து டெய்லி பொலிட்டிக்கல் ஹேப்பனிங் எல்லாமே அப்சர்வ் பண்ணுறாரா சார்? இப்போ நான்லாம் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பேன். இவர் வந்தார்னா இவர் ரசிகர், எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் திமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து வந்தோன்னே அவங்க விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பேசுவோம். நீங்கள் அதெல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு, அந்த மாதிரி கூத்தாடின்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது பாசிச எதிர்ப்பு, இந்த படம் காட்டுற வேலைலாம் பண்ணாதீங்க, அவங்க பாசிஸ்ட்டுகள்னால் நீங்கள் அது பாசிசம்னா இது நான் பாயாசமானு கேட்குறாரு. கிட்டத்தட்ட அது இதுதான். என்னென்னா பாசிசம்ன்றது வந்து வெறுமனே மதவாதம் அப்படின்றது கிடையாது. பாசிசம்ன்றது நீங்கள் உங்களுக்கு எதிரானவர்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்கன்றதுல தான் பாசிசம் இருக்குது. அப்போ உங்களுக்கு எதிர்கருத்து வைக்கிறவங்கள, உங்களை இது பண்ணுறவங்களாம் அவங்கள சுத்தமாக காலி பண்ணி வேரோடு பிடுங்கி எறிகிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அது பாசிச மனப்பான்மை தான். எதிரிகளுக்கும் இடம் கொடுக்கறது, விமர்சனத்தை ஏற்றுக்கிறது, விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்கிற வேலையை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் அது வந்து இல்லைன்றது தான் அவர் வந்து குறிப்பிட்றாரு. அது பாசிசன்னா நீங்கள் நான் பாயாசமானு கேட்குறாரு. ரெண்டாவது இந்த கலர் சாயம் பூசுறது, இந்த பி டீமு ஏ டீமு இந்த கதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, அதெல்லாம் நடக்காதுன்றாரு. பல இடங்களில் உங்களுக்கு யார் அட்டாக் பண்ணோமோ அவங்கள கரெக்டாக அட்டாக் பண்ணுறாரு, தொடுறாரு. அப்போ அவர் எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு தான் வந்திருக்காரு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவர் எழுதி வச்சு படிக்கல. பெரியார் என்னென்ன கொள்கைன்றதப்போ அதை எடுத்து படிக்கிறாரு. ஜான்சி ராணி அவங்க இது வேலு நாச்சியார்னா அதை படிக்கிறாரு, அஞ்சலி அம்மாள்னா அதுக்கு படிக்கிறாரு. மற்றபடி அவர் வந்து படிக்கல எங்கேயுமே. நிகழ்கால அரசியலை படிக்காமே பேசுகிறார். அது ஒரு முக்கியமான குவாலிட்டி இல்லை சார் ஒரு தலைவனுக்கு, அரசியல் தலைவர். ஆமாம். இன்னொன்று சப்ஜெக்ட் விட்டு வெளியில் போனாலும் உள்ளே வந்துடுறாரு. ஒரு பேச்சாளருக்கு அது ரொம்ப முக்கியம். அந்த சப்ஜெக்ட் விட்டு அப்படியே எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு போவாங்க, திக்கு தெரியாத காட்டில் மாதிரி. அப்படி இல்லாமல்
என்ன சொல்ல வரன்றதை கரெக்டாக நறுக்கு தெரிச்சா போல் சொல்கிறாரு. அதை விட்டு வெளியவும் போகல. வெளியே போனாலும் டச் பண்ணிட்டு அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாரு கொண்டு வந்து. அதில் தான் அந்த கூத்தாடி பேச்சுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக திரையுலகன்றது என்ன, கூத்தாடிகள் எப்படி இருக்காங்க, திரையுலகன்றது வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டாக கிடையாது, சமூகம் எல்லாம் சார்ந்தது தான் அது. அதில் என்டர்டெயின்மெண்ட் ஒரு பாட்டு, அதை நாங்கள் வந்து ஒரு ஜாலியாக அவங்கள்ட்ட கொண்டு வருவோன்றாரு. அதுக்கப்புறம் தங்கை, அவருடைய தங்கையை சொல்லிவிட்டு அனிதாவை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாரு. அனிதாவை கனெக்ட் பண்ணி நீட்டை கனெக்ட் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து இங்க இருக்கவங்க எல்லாருமே என்னோட அம்மாக்கள், என்னோட தங்கை, குட்டீஸ் முதல் பாட்டிஸ் வரை நான் டச்சில் இருப்பேன்றாரு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு சரளமாக அடுக்கடுக்காக வருது. இது மனப்பாடம் பண்ணியும் பேச முடியாது இந்த மாதிரிலாம். அப்போ அவர் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாரு. சார் ஃபைனலாக வந்து இன்றைக்கி டிவிக்கு அவங்களோட கட்டமைப்பு எப்படி சார் இருந்தது? ஏன்னா நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பல மாநாடுகளை பார்த்துருப்பீங்க. புதுசாக உருவான மாநாடுகளே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக 2-3 மாநாடு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்த கட்சியோட மாநாடு அவங்களோட கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு சார்? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கல. ஒரு மாநாடுக்கு அடிப்படை தேவை ஆட்களை திரட்டுறது. இவங்க மாநாடு தேதி போட்டப்போ போலீஸ் பர்மிஷன் அது இதுன்னு ஸ்லாக் ஆகி மாநாடு கிட்ட குறுகிய காலத்தில் தள்ளி வச்சாங்க டேட்டு. அப்போ எல்லாருமே சொன்னது, நாங்கள் உட்பட சொன்னது, கடுமையான மழைக்காலம் எப்படி நடத்த போகிறாங்கன்னு தெரியல, மழை வந்துச்சுன்னா பெரிய சிக்கலாகிடணும். நல்ல வேளை இவருக்கு இயற்கையும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்குது, நீங்கள் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. அந்த டானா புயலா இப்போ ஒன்று உருவாச்சே, அது இப்படி கொஞ்சம் லெஃப்ட் எடுத்திருந்ததுன்னா இன்றைக்கி மாநாடு பெரிய சொதப்பலாக இருக்கும். அது அப்படியே வங்கக்கடல்லேருந்து அப்படியே ஒடிசா நோக்கி போயிடுச்சு. அப்போ அந்த இயற்கை வடகிழக்கு பருவமழை சீசன் இது, ஆனால் இயற்கையும் ஒத்துழைச்சிடுச்சு. ரெண்டாவது ஆட்களை திரட்டதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா, இவங்க வந்து தான் விசிலடிச்சாங்க குஞ்சிகள் தானே, இதுங்க வந்து தகராறு பண்ணும், சரக்கு அடிக்கும், தண்ணி அடிக்கும், வர்ற வழியெல்லாம் அலப்பறை பண்ணிட்டு வரோம், போலீஸுக்கெல்லாம் ஒத்துழைக்காது, இந்த மாதிரி பல விஷயங்கள் மாநாட்டில் பெரிய தகராறுலாம் நடக்கும், அத்துமீறல் நடக்கும். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் அவர் திருமாவளவனே வேண்டுகோள் வைக்கிற அளவுக்குலாம் பிரச்சனை வந்தது. அப்போ அந்த மாதிரிலாம் நடக்கும். சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, மயங்கி விழுவாங்க, உயிரிழப்பு கூட வரலாம் அப்படிலாம். வர்ற வழியில் 2-3 ஆக்சிடெண்ட்டு. முக்கியமான ஒரு இளைஞரணி தலைவர் இறந்து போயிட்டார். இது திருச்சி இளைஞரணி தலைவர் சீனிவாசன்ற ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஒன்றும் இல்லை, இவர் வந்து ப்ரூவ்டு லீடர் கிடையாதுன்னு. ப்ரூவ்டு லீடர்னால் அது வந்து எதை வச்சு சொல்கிறாங்க? ப்ரூவ்டு லீடர்னால் தேர்தல் மற்ற விஷயங்கள்னா இன்னும் அவர் சந்திக்கவே இல்லையே. ஆனால் அந்த டீம்லாம் வந்து சந்திச்சு இருக்குது, கீழே வரைக்கும் பரவி இருக்குது. நீங்கள் கடந்த மழை காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா நெல்லையில் மற்ற இடங்களில் கொடுத்த அந்த பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில். மாநாடுக்கு திரட்டுறது இருக்குல்ல, நீங்கள் கேட்டிங்கல்ல மாநாடு பார்த்துருக்கீங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்க உங்கள் அனுபவம்னு. அதில் முக்கியமாக பார்க்குறது வந்து ஒரு மாநாட்டுக்கு திரட்டுறது. அதில் என்ன பிரச்சனை வரும்னா, இந்த மாதிரி இதில் ஆளுங்கட்சி வந்து உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்காது, மிரட்டல் வரும். ரெண்டாவது, இந்த வர்ற பஸ்ஸுங்களில் ஆட்களை கூட்டு வர்றதில் வந்து பிரச்சனை வரும். லோக்கலில் கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு தலைவர் கூட நடைப்பயணம் சமீபத்தில் நடைப்பயணம்லாம் கிளம்பும்போது அதை ஒட்டி கலெக்ஷன் பெரிய கெட்டப்பேர் வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வரும். வர்ற வழியில் இவங்க ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு வர்றதில் பிரச்சனை வரும். இப்போ ஆக்சிடெண்ட்டும் அதிகமாக நடக்கும். இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப மிலிட்டண்ட்டாக பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க. மாநாடு ஏற்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக பண்ணாங்க, திட்டமிட்டபடி ஒன்றும் ஸ்லாக் இல்லை. வர்றாரு, அவங்க ஒருத்தர் பேசுகிறாங்க, கொள்கை அறிவிப்பு கூட 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க தொண்டர்கள் தான், அவங்க முன்கூட்டியே ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஒரு லேடி, ஒரு ஜென்ஸு, ஒரு பேராசிரியர், ஒரு லேடி பேசுகிறாங்க. அழகாக அதை பேசி முடிக்கிறாங்க. அவர் புஷி ஆனந்த் வரவேற்புரை இது பண்ணார். அவ்வளோதான், டைரெக்டாக ஒரு ஸ்பீச்சுக்கு போயிட்டார். என்ன அங்கே தேவை அப்படின்றது. ஆமாம், 2 ஏவி சொல்லி தான் சார் நான் வந்து அப்டேட்டட் பாலிடிக்ஸ் பேசுகிறேன். ஆமாம், அது இதுலாம் போல விஷயத்துக்கு டைரெக்டாக வரேன்ட்டு வந்தார். இவர் ஒரு 2 ஏவி போட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் பேசுகிறாரு. பேசும்போது கூட அவர்களே இவர்கள்லாம் சொல்ல மறந்துட்டேன் அப்படிலாம் இல்லை, இங்கே அவர்களே இவர்களாங்க இல்லை, இங்கே எல்லாரும் சம பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்றதை திருப்பி பதிவு பண்ணுறாங்க அதில். அதுக்கப்புறம் இந்த கொள்கை பிரகடனம்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலு. அது எல்லா கட்சிகளும் இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் மாறுபட்டு சில விஷயங்களை தொடுறாங்க. அதில் இந்த தலைமைச் செயலக கிளை மதுரையில் அமைக்கிறது, எம்ஜிஆர் கூட தலைநகரே மதுரைக்கு திருச்சிக்கு மாதிரி ட்ரை பண்ணி அவரை வந்து துக்ளக்கு அப்படின்ற அளவுக்குலாம் விமர்சனம் பண்ணாங்க. எம்ஜிஆர் வேறு மாதிரி யோசிச்சார். சில சமயம் அவர் யோசிக்கிறது மிஸ் ஆகும்போது இந்த மாதிரிலாம் அவரை விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இவன் கிளை அப்படின்றப்போ நல்லது, அதிகாரம் கொஞ்சம் பிரியும் போது அங்கேருந்து எல்லா விஷயத்துக்குமே இங்கே தமிழ்நாடு சென்னைக்கு நோக்கி வர்றதுன்றது குறையும். மக்களுக்கு பல இது ஏன் கோர்ட்டு 2 கொண்டு வந்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டு கிளை ஏன் இங்கே கேட்டுன்னு இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை முன்னேற்பாடாக யோசிக்கிறதுன்றது ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த மத்தியான டைம் ஒரு 12க்கு மேலே வந்து நிறையா கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு சார்.
தண்ணி இல்லை, அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்ட்ஸு, அதுக்கப்புறம் டிராஃபிக் அது இது நிறையா ஆச்சு. ஆனால் ஸ்டேஜுக்கு வரும்போது ரொம்ப கூலாகவே ஏறி வந்தார். நான் கூட நினச்சேன், இன்ஃபேக்ட் வந்து விஜய் வந்து எப்போனா ஸ்டேஜுக்கு வரலான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 3 o'clockலாமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. பட் ஆனால் 4 o'clock அவங்க சொன்ன பிளான் படி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி ரொம்ப ஒரு கூலாகவே ஸ்டேஜுக்கு வந்தார். 2 o'clock ஸ்டார்ட் பண்ணுன்றது நிகழ்ச்சியில் வந்து எல்லாம் அந்த கரகாட்டம், ஒயிலாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் வந்து 6 மணிக்கு வர மாதிரி இருந்தது. இவங்க 3 மணிக்கு ஆரம்பித்தாங்க. 3:10 3:00 ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் அப்படி நடந்தது. ஒரு 4-4:30 அவர் வந்துட்டார், பேச ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் மற்றவங்க பேசுகிறது எல்லாம் இது பண்ணி அதான் நிகழ்ச்சி செட்டப் கரெக்டாக இருந்தது. இந்த மேடையில் கோவப்படுறது, அந்த இது பண்ணுறது எந்த இதுவும் இல்லை. 4 நிர்வாகிகள் மட்டும் உட்காந்துருந்தாங்க, கரெக்டாக இருந்தது. தேவையற்ற சர்ச்சைகள் இல்லை. இவர் கொடியேற்ற அவர் வரும்போது கூட அந்த கிட்டத்தட்ட 800 மீட்டரா, 3/4 கிலோமீட்டர் வருவார், ஓடி வருவார். அந்த துண்டெல்லாம் எடுத்து ரொம்ப உணர்ச்சி, அப்போ தான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார். துண்டை எடுத்து போட்டுக்குவார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் துண்டை தூக்கி அவங்களுக்கு போடுவார். அது அப்படியே வரும், அந்த ஸ்டேஜுக்கு வந்து ஏறிடுவார். அதுக்கப்புறம் ரொம்ப பக்காவாக கொண்டு போய் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. இந்த ரேம்ப் வாக் பண்ணது வந்து ஒரு பெரிய எமோஷ்னல் மூமெண்ட்டாக எல்லாராலையுமே பார்க்கப்படுது. ஃபேன்ஸும் அப்படி பார்த்தாங்க. விஜயுமே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடார் அந்த ரேம்பில் வரும்போது. நீங்கள் எப்படி பார்த்தீங்க சார்? பொதுவாக சினிமாவில் தான் அந்த மாதிரி நடக்கும். அது கூட ஒரு மிஞ்சி போனால் ஒரு 50 அடி வச்சுருப்பாங்க, வந்துட்டு போவாங்க. அதில் நீங்கள் அந்த வாக்கு வரும்பொழுது இவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். திடீர்னு ஏறிடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு நல்லா ஒரு கேப் கொடுத்து நடுவில் போலீஸு மற்றவங்க. எக்ஸாக்ட்லி சார். நான் அதை பார்க்கும்போது எனக்கே அப்படி தான் இருந்தது. எப்படா தைரியமாக அதில் நடக்க போகிறாரு? ஏன்னா காலிலேருந்து அதை பார்த்துட்டே வரும். எப்படி அதில் தைரியமாக நடக்குமோ அப்புறம் பார்த்தா அதை நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா ரெடி அகழி வெட்டின மாதிரி ஒரு இதை வெட்டி உள்ளே யாரும் வராமல் பார்த்துட்டாங்க. அப்படியே ஒரு மிலிட்ரிக்கார் ஒருத்தர் உள்ளே இறங்கி இவர் கவனிக்காமல் வந்துக்கிட்டே இருப்பார். அவர் திப்புன்னு அவர் அந்த வாக் போயிட்டு ஒரு சல்யூட் வைப்பார். விஜய்க்கு புரியாது, ஏதோ நிகழ்ச்சியில் இது ஒன்று போல் நினச்சிட்டு அவரும் சல்யூட் அடிப்பார். அப்புறம் அவர் அப்படி திரும்பி இவருக்கு முன்னாடி வேகமாக அந்த மிலிட்ரி வாக் போவார். அந்த பவுன்சருங்க அதான் முடிச்சிட்டிங்களா இறங்க கீழேன்னு இறக்கி விட்ருவாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன் சார். ஒரு சேனலில் பார்த்தேன். நான் விஜய்க்காக தான் பார்த்தேன். இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய பிரச்சனை வரும், ஒரு ராணுவ வீரனா நான் அவரை பாதுகாக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்ற மாதிரி கூட பேட்டி சொல்லுவார். அவர் ஒரு தொண்டர் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தார். அப்புறம் பவுன்சர் கீழே இறக்கி விட்டாங்க. இப்படிலாம் பார்த்தா நீங்கள் நிகழ்ச்சி நடத்த முடியாது. நிகழ்ச்சின்றதுல வந்து எல்லாருமே முக்கியமான ஆளாக இருப்பாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் இல்லை. இன்னொன்று அரசியல் கட்சி தலைவர்களை கூப்பிடுறது அது இதுன்னு அந்த மாதிரி எந்த ஏற்பாடும் இல்லாமல் இவங்க கட்சி நிகழ்ச்சி, அது தொடக்க நிகழ்ச்சி. அதனால் ரொம்ப பக்காவாக அதுவும் மாதிரி அது அவர் சொன்ன மாதிரி இவர்களைன்னு இழுக்காமல் எல்லாரையும் பேச விடாமல் அந்த மாதிரிலாம். இன்னொன்று தீர்மானம் 2-3 போட்டிருக்கலாம். அதை தீர்மானம் போடாத ஒரு மாநாடை நடத்தியிருக்காங்க. அது ஒன்று முக்கியமாக கவனிக்கணும். அவரை டே டு டே அரசியல் பற்றி அவர் இது பண்ணல. இப்போ என்ன இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகிறான்றது தான் சார். சார், இந்த ஒரு மாநாடு அவரோட ஸ்பீச்சு மற்ற அரசியல் கட்சிகள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு? அதாவது தோழமை கட்சிகள் தான் பாவம். அவங்களுக்கு உள்ளபடியே தெரியும் நல்லா பேசியிருக்காரு அப்படின்னு, நல்ல ஒரு மாற்றம். ஆனால் நினச்சதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ வேறு என்ன பண்ணுறது? இதில் வேறு மடக்கி கேட்குறாங்க. அப்போ நல்லா இல்லைன்னா ஓப்பனாகவும் சொல்ல முடியாது. நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டா பிரச்சனை வரும். அது ரெண்டுக்கு நடுவில் அவங்க தடுமாறதெல்லாம் நான் பார்த்தேன். அப்படி இப்படின்னு அவர் ஒன்றும் இல்லைங்க, அவர் இது பண்ண முடியாது அப்படிங்க பார்க்கலாம் தான். ரவிக்குமார் சொன்னேன்ல, இது ட்ரைலர் தான், நடைமுறையில் பார்க்கணும். மெயின் பிக்சர் வந்து தேர்தல் காலம், அதில் பார்க்கலாம். இப்படி தான் ஏதாவது சொல்லி சமாளிக்க முடியும். ஆனால் அவர் அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறாரு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பகிர்வுனா அதுதான். காங்கிரஸ் அவர் செல்வ பெருந்தகை நான் இப்போ தான் வர்றேன், இன்னும் நான் பார்க்கவே இல்லை, பார்த்துட்டு நாளை காலையில் நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன், அவர் தனியாக இது பண்ணுறாரு. அப்போது ஒவ்வொருத்தருமே தடுமாறுறது தான் நம்ம பார்க்குறோம். ஆட்சியில் கூட இருக்கிறவங்களோட மனம் கொணாமல் என்ன பேசலான்னு. திமுக தரப்பில் இன்னும் பெருசாக அக்ரெசிவாக இறங்குவாங்க. ஏன்னா அவர் டைரக்ட் அட்டாக் பண்ணிட்டார். அப்போ அதுக்கான எதிர்வினை கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். கான்ஸ்டன்டைன் மட்டும் பேசினார், இவர் தெளிவில்லாமல் பேசுகிறாரு, இவர்கிட்ட தெளிவே இல்லை, எதுவுமே இல்லை, எங்களுடைய கொள்கை பல இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு. அதுதான் பேச முடியும் திராவிட கட்சிகளுடைய. ஏன்னா திராவிட கட்சிகள்னால் அப்படியே நீங்கள் முற்றிலும் மறுத்துட முடியாது. அவங்களுடைய கொள்கைகளையே மற்ற விஷயங்களை மறுக்க முடியாது. நீங்கள் அவங்களுடைய ஆட்சி, இந்த ஊழல் முறைகள், இந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியுமே தவிர, மற்றதில் திராவிட இயக்கம் கட்சிகள் செய்த பங்கு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரியது. மற்ற ஸ்டேட்லாம் கம்பேர் பண்ணால் அது வேறு லெவலு. அப்போது அதை இவரும் அதை தொடலை. அதனால தான் அதிலேருந்து கொஞ்சம் சுவீகரிச்சிக்கிறாரு என்னென்ன தேவையான அந்த விஷயங்கள்லாம். இப்போ சொத்தில் பங்கு, 3ல் ஒரு பங்கு இதுன்றதெல்லாம் வந்து கலைஞர் பிரிவில் மற்றவங்களாம் கொண்டு வந்தது. அதே மாதிரி இருமொழி கொள்கை,
கொஞ்சம் இதுல இருந்து எடுத்து அதாவது தமிழ் தேசியமும் கொஞ்சம் நீதிமன்றங்கள்ல வழக்காடு மொழியா தமிழை வைக்கணும் அப்படின்னு அது இவங்க திராவிட கட்சிகள் சொல்கிறது தான், யாரும் செய்யலை, அவ்வளோதான். ஓகே ஓகே அரசாணையே தமிழில் இல்லையே. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் இருக்குதுங்க, நீங்கள் தமிழ்னு இது பண்ணுறீங்க, ஆனால் இல்லையா. இன்னொரு விஷயம் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம், தமிழ் தாய் வாழ்த்து எந்த பிசுறு இல்லாமல் ரொம்ப அழகாக பாடி முடிச்சாங்க. நான் வேற அப்படியே பார்த்துனே இருந்தேன், எங்கேயாவது தெற்க நம்ம மதில் சிறந்த திராவிட திருநாளும், அப்புறம் தக்கை சிறு பிறை முதல்னு ஒரு இது வரும், அத்திலக வாசினை போய் இப்போ புகழ் மணக்கன்ற இடத்துல திகழ் மணக்கன் வருதா, ஆளுக்கு ஒரு தப்பு பண்ணாங்கல்ல, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இது எங்கே பிரச்சனை வருதுன்னா, நீ யாருமா பாட போகிற, நான் பாடுவேன் சார், ரைட்மா பாடிடுமா, ஏதாவது பாடி வச்சுட்டு போயிடுங்க. பாவம் சீஃப் கெஸ்ட்டாக வர்றவங்க கவர்னர் வந்தால் ஆரியரா ஆளுநரான்னு இங்கே அறிக்கை. அப்போ இவர் உதயநிதி இருக்கிறதுல வந்து ஒரு லேடி 2 தடவை தப்பாக பாடுறாங்க, வார்த்தைகளை மிஸ் பண்ணுறாங்க. அப்போ அது உதயநிதியை பொறுப்பாக்க முடியுமா? அப்போ இங்கே ஒரு நியாயம், அங்கே ஒரு நியாயமா? அது பாருங்கள், 2-3 நாளே இது நடந்து போச்சு. அதனால் வந்து அது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் அது கரெக்டாக பண்ணணும். இல்லை முடியலன்னா ரெக்கார்டிங் போட்டணும். ஆனால் ரெக்கார்டிங் போடக்கூடாதுன்னு இவங்க ஒரு இதாக வச்சுருக்காங்க முடிவாக. அப்போ நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சு படித்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணணும். இல்லை ரொம்ப அழகாக பண்ணாங்க தமிழ் தாய் வாழ்த்தும். அதனால் முற்றிலும் ஒரு நிறைவான மாநாடு, குறை சொல்ல முடியாத நிறைவான மாநாடு, தேசிய கீதம் பாடி முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், மற்றபடி பெருசாக நீங்கள் எந்த வித குறை சொல்ல முடியாத அளவுக்கு நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய விவாதத்தை துவக்கி வைத்து விட்டார் அப்படின்றது தான் சொல்கிறேன். ஓகே சார், லாஸ்ட்டாக சார், லைக் வந்து இப்போ நிறையா விஷயம் வந்து அதில் ரொம்ப கிறிஸ்பாக அழகாக சொன்னீங்க. இது வந்து ஒரு சிக்ஸர் தான் இது எல்லாமே அப்படின்னு. கொள்கை கோட்பாடில் அவங்க எடுத்து வச்ச விஷயம் இது சிக்ஸர் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா எது சொல்லுவீங்க? மதசார்பின்மை, அது இவங்கள மத நம்பிக்கை அற்றவர்களையும் இணைத்து கொள்கிற மதசார்பின்மை. அதுக்கப்புறம் வந்து தமிழுக்கான ஒரு அந்த இருமொழி கொள்கை, ஆட்சியில் அது ஆட்சி மொழியாக தமிழ் மொழி, அதாவது வழக்காடு மொழியாக தமிழ் மொழி அப்படின்றது. பெண்களுக்கு குழந்தைகளுக்கு ஆனால் ஒரு தனி சட்டம், அவங்களுக்கு தான் தனி அமைச்சரவை மாதிரி வருவா. இது பலரும் வச்சிருக்கிற கோரிக்கை. குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வந்து ரொம்ப அவசியமான ஒரு காலமாக இருக்குது. போதை, குடும்ப வன்முறை எது இருந்தாலும் முதல்ல பாதிக்கப்படுறது பெண்களும் குழந்தைகளும் தான். அப்போ அவர்களுக்கான அந்த விஷயம் யோசித்தது. இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து ரொம்ப முன்னோடியாக யோசிச்சிருக்காங்க. அந்த தலைமைச் செயலகம் நான் சொன்னல, கிளை மதுரையில் அமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இதெல்லாம் வந்து ஹைலைட்டான விஷயங்கள். சரிங்க சார், நிறையா விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க. நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க சார்.